வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் நன்றி. நாம கதை கேட்கறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி. தனித்த மாளிகையில நிறுத்தப்பட்டிருந்த திரையர்களை கவச வீரர்கள் வெளிப்புறமா கூட்டிட்டு போனாங்க. உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. காலம்பனால நிலைமைய கணிக்க முடியல. ஆனா நீலன் காலம்பனை மட்டுமே கவனிச்சுக்கிட்டு இருந்தான். கடினமான இரும்பு சங்கிலிகள் பட்டியக்கல்ல உரசி நகர அவங்க கவச வீரர்கள் பின்னால நடந்து போயிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். பூட்டப்பட்ட இரும்பு சங்கிலிகளை கழற்றாமலேயே திரையர்களை வண்டியில ஏத்துறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னே புரியல. வாக்குறுதி கொடுத்த கருங்கை வாணனை அதுக்கு பின்னால அவங்களால பார்க்கவே முடியல. கோட்டை தளபதி சாகலைவன் மட்டுமே வந்தான். கொஞ்ச நேரத்துல தலைமை அமைச்சர் முசுகுந்தர் வந்தாரு. உட்கார்ந்திருந்த எல்லாரையும் எழுப்பி நிக்க வச்சாங்க. 2 பேரால எழுந்து நிக்கவே முடியல. முசுகுந்தர் சொல்றாரு, உங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் விடுதலை செய்யுமாறு பேரரசர் உத்தரவிட்டுள்ளார். உங்களை யவனர்களுக்கு பரிசாக வழங்கியுள்ளார். அதிர்ந்து நிக்கிறாங்க எல்லாரும். கொடுத்த வாக்க மதிக்க தவறும் மனிதர்கள் கிட்ட பேச என்ன இருக்கு அப்படின்னு காலம்பனுக்கு தோணுது. எழுந்திருக்க முடியாமல் காயங்களோடு கிடக்கும் இருவரை யவனர்களுக்கு பரிசளிப்பது இழிவு. அவர்களை விடுதலை செய்யப்படுபவர்களோடு சேர்த்து அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முசுகுந்தர் போயிடுறாரு. எழுந்திருக்க முடியாத அந்த 2 பேரை தனியா பிரிச்சு வைக்கிறாங்க. விடுதலையானவர்களை பரம்பு மலைக்கு அழைத்து சென்று விடுங்கள், எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் அப்படின்னு அவங்க கிட்ட காலம்பன் செய்தி சொல்லி அனுப்புறான். வண்டிகள் வைகை கரையோரமாவே கீழ்கடல் நோக்கி பயணப்படுது. நீலனோட கண்கள் வைகையை பார்த்துக்கிட்டே வருது. ஆத்துல நிறைய தண்ணி ஓடிட்டு இருக்கு. இரு கரையிலும் நாணர் புதர் மண்டி கிடக்குது. வண்டி சக்கரங்கள் மண்ணில் புதைந்து உருளுது. ரொம்ப தூர பயணம் அப்படின்றனால திரையர்களை நெருக்கி அடைக்காம அதிகப்படியான வண்டிகள்ல அழைச்சிட்டு போறாங்க. காளைகள் ஒன்றி இழுக்குது. கட்டப்பட்ட இரும்பு சங்கிலிகளை பார்த்துக்கிட்டே இருந்தான் காலம்பன். அடுத்து என்ன நடக்க போகுது, தான் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தியெல்லாம் எந்த திட்டமிடலும் அவன் மனசுல இல்ல. தங்களது குலம் விடுவிக்கப்பட்டு பரம்பு மலைக்கு போக போறது மனசுக்குள்ள அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. குலத்தின் தலைவனாக எனது வேலை முடிஞ்சிருச்சு, இனி அவங்கள பாரி பாதுகாப்பான் அப்படின்ற உணர்வு உடல் எங்கும் பரவுது. பாரம் இறக்கப்பட்டவனை போல அயர்ந்து உட்கார்ந்திருந்தான் காலம்பன். நீலனும் பதற்றம் ஏதும் இல்லாமையே இருந்தான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வண்டியிலிருந்து வைகையை பார்த்துக்கிட்டே வந்தான். அது அவனுக்கு எவ்வளவோ சொல்லுது. கரை புரளும் அதன் சிற்றலைகள் அவனை அழைச்சிக்கிட்டே இருந்தது. சட்டென ஒரு கணம் மொத்த வைகையும் நீண்டு நகரும் செம்மூதாயாய் காட்சி தருது. பொங்கி நகரும் குருதி கண்டு திடுக்கிட்டு உட்கார்றான். அவங்களோட பயணம் அறுபட்ட காட்சிகளோட குருதி படிந்த கனவுகளோடையும் தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க எல்லாருடைய அமைதிக்குள்ளிருந்தும் பீரிட்டு தெறிக்க காத்துட்டு இருந்தது கோபம். வைகை கடல்ல கலக்கும் இடத்துல இருக்கிறது தான் வைப்பூர் துறைமுகம். வைகை கடல் புகும் ஊராதலால இந்த பெயர் உருவாயிற்று. அதன் அருகில் தான் அருகன்குடி அப்படின்ற ஒரு சிற்றூரும் இருந்தது. பாண்டிய நாட்டின் முதற் பெரும் துறைமுகமாக வைப்பூர் துறைமுகம் இருந்துச்சு. காரணம் என்னன்னா அதோட அமைவிடம் தான். வைகை கடலில் முட்டும் அதன் நெற்றி பகுதி வில் போல வளைந்தது. வளைந்த அந்த கரை சற்றே கடினமான மண்ணடுக்குகளை கொண்டது. வந்து சேர்ற கப்பல்லாம் கடல்ல இருந்து வைகைக்குள்ள நுழைந்து ஆற்றின் உள்ளடுக்குல இருக்கும் வைப்பூர் துறைமுகத்தை அடையும். கடல் அலைகள் வளைவுகள் கடந்து உள்ளேறி வராது. பெரும் காற்றும் கடல் கொந்தளிப்பும் கூட வைப்பூர் துறைமுகத்தை சேதப்படுத்தியதே இல்லை. இதன் பாதுகாப்பிற்கு வேறு எந்த துறைமுகத்தையும் இணை சொல்லவே முடியாது. வைப்பூர் துறைமுகம் பொருள்களை ஏற்றி இறக்கவும் கப்பல்கள் வந்து தங்கி செல்லவும் இயற்கையே அரணமைத்திருந்ததால் தான் யவனர்கள் எங்கும் இல்லாத அளவு பெரும் கோட்டையை இங்க கட்டியிருந்தாங்க. தங்களுடைய பொருட்களை கொண்டு வந்து இறக்கவும் ஏற்றவும் பொருத்தமான ஏற்பாட்டினை ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே செஞ்சிட்டு இருந்தாங்க. பாண்டிய அரசும் வணிக பொருளினை பாதுகாக்கவும் வரி வாங்கவும் வசதியா கோட்டை எழுப்பி இருந்துச்சு. வைப்பூர் துறைமுகத்துல
2 பெரிய கோட்டைகள் இருந்தது. இந்த திருமணத்துக்காக யவன பெரு வணிகன் வெஸ்பானியன் தலைமையில் பலரும் அணி திரண்டு வந்திருந்தாங்க. அரச பிரதிநிதிகள், வணிகர்கள், துறைமுக பொறுப்பாளர்கள், எண்ணற்றோர்களின் கூட்டம் அது. குறிப்பா கடல் பயணத்தின் சாகச தளபதி ஹிப்பாலஸ் இந்த திருமணத்துக்கு வந்ததுதான் வணிகர்கள் மத்தியில பெரும் பேச்சா இருந்துச்சு. திருமணம் முடிஞ்சு மதுரை விட்டு புறப்பட்டவங்க வைகை கரையின் வழியே பயணப்பட்டு வைப்பூர் துறைமுக கோட்டையை அடைஞ்சாங்க. அங்க அவங்களுக்கு பெரு விருந்தும் வழி அனுப்பும் நிகழ்வும் ஏற்பாடாயிருந்துச்சு. பேரரசின் சார்பில் இவ்வழி அனுப்பும் நிகழ்வுக்கு தலைமை அமைச்சர் முசுகுந்தர் வருகை தரவிருந்தாரு. அவர் வர்றதுக்கு முன்னாலேயே 2ஆம் நிலை தளபதிகள் வந்து சேர்ந்தாங்க. இந்த திருமண விழாவின் பெரும் மகிழ்வுக்கு காரணமாயிருந்தது வெங்கல் நாடு. அதை பாராட்டி மரியாதை செய்யும் பொருட்டு இளமாறனை 2ஆம் நிலை தளபதிகளில் ஒருவனா பேரரசர் நியமிச்சிருந்தாரு. மையூர் கிழார் அளவற்ற மகிழ்ச்சியில திளைக்கிறாரு. அவருக்கு ஒரே மகனான இளமாறனின் மேலதான் அவரோட கனவு முழுவதும் கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. இளமாறனை பெரும் நிலமாளும் மாவீரனா மாற்றுவதே அவரோட எண்ணம். பேரரசரோட பார்வை அவன் செயல் மீது விழணும் அப்படின்றதுக்காக நீண்ட நாளா காத்துட்டு இருந்தாரு. கூடுதல் கொற்றர்களை அனுப்ப சொல்லி அரண்மனையிலிருந்து வந்த செய்தியை சரியான வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டாரு. செய்தியை கொண்டு வந்த செவியன் கூடையே கொற்றர்களை அனுப்பி வச்சிருக்கலாம். ஆனா அதை பயன்படுத்தி திருமணத்துக்கு ரொம்ப நாட்களுக்கு முன்னாலேயே இளமாறனை அரண்மனைக்குள்ள அனுப்புறாரு. வேற எந்த ஒரு சிற்றரசனுக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பு அது. இந்த நேரத்துல பேரரசரோ இளவரசரோ யாராவது ஒருத்தராலையாவது இளமாறனின் திறமை கவனிக்கப்படும் சூழல் உருவாகும் அப்படின்னு நம்பினாரு. ஆனா அவர் எதிர்பார்த்ததை விட பெரும் நன்மை தான் நடந்திருக்கு. அரசவையில இன்னைக்கு இளமாறனை தெரியாதவங்களே யாரும் இல்லை. இவ்வளவு பெரிய பேரரசின் நிர்வாகத்துக்குள்ள அறியப்படும் மனிதனா மாறுறது அவ்வளவு சாதாரண விஷயமே இல்லை. பேரரசரால ஒரு முறை புகழப்பட்டாலே போதுமே, அது அரண்மனைக்குள்ள என்றென்றும் நிலைத்த கதையாயிடும். எந்த ஒரு அரண்மனையிலும் அனைத்து இடங்களிலும் அதிகாரம் செலுத்துவது அரசரின் குரல் அன்று, அரசரின் குரலாக கருதப்படுகிற குரல். அதை கட்டுப்படுத்த யாராலுமே முடியாது. அரசுகள் சட்ட திட்டங்களையும் சின்னங்களையும் அடையாள முத்திரைகளையும் உருவாக்குவதற்கு காரணம் கூட இதுதான் அரசரின் குரல் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா வரையறுப்பதற்காகத்தான். ஆனா அறிவிப்புகளின் வழியே மட்டும் எந்த ஒரு அரசும் இயங்குறது இல்ல. அது நாள்தோறும் இயங்குவது. இன்று பேரரசர் சினத்தோட இருக்கிறார், மகிழ்வா இருக்கிறார். இன்று அவர் வைகையின் நீராழி மண்டபத்தில் இருக்கிறார், இன்று கிளாசரினாவின் மாளிகையில இருக்கிறார் அப்படின்னு உலவும் செய்தியோடு அதற்கான காரணத்தை சொல்லும் கதைகளும் உலவிக் கொண்டுதான் இருக்கு. அரண்மனை செயல்பாடு என்பது துல்லியமான சட்ட திட்டங்களால் வகுக்கப்பட்டது. ஆனாலும் மனிதர்களால் தான் அது நிர்வகிக்கப்படுது. ஆனா மனித மனத்தை சட்ட திட்டங்களால் பின்பற்றத்தான் சொல்ல முடியும். சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப அதை மாற்ற முடியாது. அரண்மனையில் எல்லோராலும் பேசப்படுகிற அதே நேரம் எளிதில் மாற்ற முடியாத கதையா இளமாறனோட கதை மாறிப்போச்சு. வீரர்கள் எத்தனையோ பேரை பற்றி இப்படிப்பட்ட கதைகள் உருவாகி கொண்டுதான் இருக்கு. ஆனா அந்த கதைகளை வச்சு என்ன செய்யறதுன்னு வீரர்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்தவரை அவை புகழ்பாடும் கதைகள், அவ்வளவுதான். ஆனா மையூர் கிழார் போன்றவர்களுக்கு இந்த கதை ஒண்ணு போதுமே, அதையே எல்லாமுமா மாத்திடுவாங்க. வெங்கல் நாட்டின் பாணர்கள் பலரும் அடுத்து வரப்போகிற காலங்களில் இந்த கதையைத்தான் பாட போறாங்க. இளமாறனின் பெயர் அறிவுச்சாலையிலும் அரச மாளிகையிலும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க போகுது. பொருத்தமான காலம் வரும்பொழுது இவை அத்தனையையும் வேறொன்றா மாற்றுவாரு மையூர் கிழார். இந்த மாதிரி தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கிறது மூலம் உருவாக்கப்படும் மன ஓவியம் வார்ப்பு சிலையை விட வலிமை மிக்கது. குலசேகர பாண்டியன் தேவாங்கினை எடுத்து வர பரம்பை நோக்கி திரையர்களை அனுப்பியது 2வது செயல்தான். முதல் செயல் என்ன? மையூர் கிழார் குலசேகர பாண்டியனை நோக்கி தேவாங்குகளை அனுப்பியதுதான். இரண்டும் எதிர்பார்த்ததை விட பெரும் வெற்றியை பெற்றிருக்கும் வேலை இது. இளமாறன் மிக இளம் வயதிலேயே பேரரசரோட நம்பிக்கை பெற்று இந்த இடத்தை அடைஞ்சிட்டான். மையூர் கிழார் எப்படின்னா, தன்னோட வாழ்வு முழுக்க பாண்டிய நாட்டுக்கு உண்மையா இருந்தவரு. அதை அப்பப்ப வெளிப்படுத்தவும் செய்வாரு. ஆனா அரண்மனைக்குள்ள நுழையும் பொழுது ஆயுதம் வைத்துக் கொள்ளும் தகுதி அவருக்கு வழங்கப்படவே இல்லை. அந்த ஆதங்கத்தை அவரோட மகன் அகற்றிட்டான்.
இனிமே உறைவாளோடு அவன் அரண்மனையில் காட்சியளிக்கிறத அவர் பார்க்கலாம். ஆனா அரசரின் அவைக்கு வாளோடு செல்லும் உரிமை இளவரசன் உள்ளிட்ட யாருக்குமே இல்லை. பாண்டிய நாட்டின் சட்ட விதிகள் மிக கடுமையானவை. பட்டத்து யானையின் மீது போர்த்தப்படும் துணியின் வண்ணம் முதல் படுக்கை அறையில் நாள்களுக்கு தகுந்தவாறு மணக்க வேண்டிய நறுமண புகையின் வாசம் வரை எல்லாத்துக்குமே விதி இருக்கு. விதிகளால் வார்க்கப்பட்டதுதான் அரசாட்சி. அதன் உறுதிக்கு மட்டுமல்ல, இரக்கமற்ற குணத்திற்கும் அதுவே அடிப்படை. விதிகளின் படிக்கட்டுகளில் கால் பதிக்க தொடங்கியவன அதுவே அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போயிடும். அதன் பிறகு அவனுக்கு தகுந்ததாக விதி தன்னை மாற்றிக்கொள்ளும். இணை மீன்கள் பொறிக்கப்பட்ட பாண்டிய நாட்டு அரச முத்திரையுடனான கவசத்தை இளமார்பன் மார்பில் அணிந்ததை பார்த்த பொழுது மயூர் கிழாரோட கண்கள் மகிழ்ச்சியில கரையுது. தன் மகன் இந்த நிலையடைய இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா எந்த ஒரு சிறு குடி மன்னனாலும் முடியாத ஒன்ன நிகழ்த்து காட்டிய பெருமை இப்பொழுது அவரோட தோள்களின் மேல இருந்துச்சு. திருமணம் முடிஞ்சதும் அவர் வெங்கல் நாட்டுக்கு புறப்படுறாரு. அவர் போகக்கூடிய வழியில உள்ள அனைத்து சிறுகுடி மன்னர்களின் மாளிகைகளிலும் தங்கி விழா சிறப்பினை பேசி கழித்து விட்டுத்தான் போவார். ஏன்னா இந்த பெரு விழாவின் சிறப்பின் வழியா அவர் நிலை பெறச் செய்வது தன் மகனின் சிறப்பையும் தனது சிறப்பையும் தான். அவர் வெங்கல் நாட்டுக்கு புறப்படும் நாளன்றுதான் இளமாறன் வைப்பூர் கோட்டைக்கு தனது ஆலாவின் மேலேறி பயணப்பட தொடங்குறான். உடன் வந்த வீரர்களின் குதிரைகளால ஆலாவின் வேகத்துக்கு சிறிதும் ஈடு கொடுக்க முடியல. அவங்களோட புகழ் மாலைகள் முழுவதையுமே ஆலாவே சூடிக்கொண்டது. வைப்பூர் கோட்டையை இளமாறன் அடைந்த பொழுது திரையர்கள் அங்கு வந்து சேர்ந்து 1 வாரம் ஆகியிருந்தது. முன்பு போல் இல்லாமல் திரையர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கப்பட்டது. யவனர்களுக்கு பரிசாக அவங்கள கொடுக்கும் பொழுது அவங்களோட காயங்கள் ஆறி தெளிச்சியா இருக்க வேண்டும் இல்லையா? அதனாலதான் கோட்டையின் இடது மூலையில இருந்த அறையில் தனித்தனி சங்கிலிகளால அவங்க கட்டப்பட்டிருந்தாங்க. கப்பலில் இருந்து இறக்கிய பொருள்கள் எங்கும் குவிக்கப்பட்டிருந்துச்சு. இளமாறன் கோட்டைக்கு வந்ததிலிருந்து அவனை பற்றியும் அவனது குதிரையை பற்றியும் பாண்டிய வீரர்கள் அதிகமா பேசினாங்க. குதிரையின் பெயர் ஆலா அப்படின்னு அறிந்ததிலிருந்து அதன் ஒவ்வொரு அசைவையும் உற்று கவனிச்சுக்கிட்டு இருந்தான் நீலன். சில நாட்களுக்கு பின்னால படை வீரர்களோட பெரும் அணிவகுப்பு ஒன்று கோட்டைக்குள்ள வருது. தலைமை அமைச்சர் முசுகுந்தர் வரும் செய்தி தெரிவிக்கப்படுது. ஆனா வந்தது அவர் மட்டுமல்ல, பாண்டிய பேரரசரின் பெருஞ்செல்வமாக கருதப்படும் 20 தேவாங்குகளும் உடன் கொண்டு வரப்பட்டது. சூழ்கடல் முதுவனுக்கு கொடுக்கப்பட்ட 20 தேவாங்குகள் போக மீதமுள்ள 20 நாம் வைத்துக் கொள்வோம் அப்படின்னு பேரரசர் முடிவு செய்யறாரு. அவற்றை எங்கு வைத்திருப்பது அப்படின்னு ஆலோசிக்கும் பொழுது வைப்பூர் கோட்டையில் வைப்பதே பொருத்தம் அப்படின்னு நினைக்கிறாரு. கடல் காற்றும் கடல் உணவும் அந்த தேவாங்குகளுக்கு பழக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான். அதனால மிகுந்த பாதுகாப்போட அவை இங்கு எடுத்து வரப்பட்டது. அந்த தேவாங்குகளுக்கென வடிவமைக்கப்பட்ட கலை வேலைப்பாடுகளுடனான கூண்டுகள்ல அடைக்கப்பட்டு கோட்டைக்குள்ள வைக்கப்பட்டிருந்துச்சு. எண்ணற்ற வீரர்கள் உடன் வந்திருந்ததால முதலில் அவங்கள கவனிக்க முடியல. அன்னைக்கு மாலையில தான் அந்த கூண்டுகளுக்குள்ள தேவாங்கு விலங்கு இருக்கிறது தெரிய வருது. தொலைவில் இருந்து அவற்றை பார்த்து கொண்டிருந்த காலம்மனின் முகத்துல தன்னையும் அறியாம புன்னகை பூத்தது. உங்களை தேடி சிறு படையோடு நான் வந்தேன், என்னை தேடி பெரும்படையோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே நீலனை பாக்குறான். ஆனா நீலன் அதை நேர்கொண்டு பார்க்க முடியாம தலை கவிழ்ந்து அந்த தேவாங்குகள் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தான். மலை உச்சியிலிருந்து வான பார்த்துக்கிட்டு இருந்த தேவவாக்கு விலங்குகள் கடலின் விளிம்புக்கு வந்து சேர்ந்ததுக்கு ஏதோ ஒரு வகையில தானும் காரணமாகிவிட்டோம் அப்படின்ற குற்ற உணர்வுல அவனோட கண்கள் கலங்கி இருந்துச்சு. இரவு யவனர்களின் கோட்டையில் பெரும் விருந்து நடக்க இருந்துச்சு. அதில் பங்கெடுத்து மணவிழாவுக்காக வந்தவர்களுக்கு நன்றி சொல்லி வழி அனுப்பத்தான் முசுகுந்தர் வந்திருந்தாரு. நாளை காலை பொழுதுல யவன கப்பல்கள் புறப்பட உள்ளன. அதனால இன்னைக்கு இரவே திரையர்களை அவங்க கிட்ட இருந்து அழிக்க ஏற்பாடாயிட்டு இருந்துச்சு. யவனர்களை நேரில் சந்தித்து தன்னோட நன்றியை தெரிவிக்க சூழ்கடல் முதுவனும் வந்து சேர்ந்திருந்தாரு. எல்லாரும் இரவு சந்திக்க இருந்தாங்க. அதுக்கு முன்னால சூழ்கடல் முதுவன் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்துச்சு. தனக்கு வழங்கப்பட்ட 20 தேவாங்குகளை 10 கூண்டுகள்ல கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு. கடல் பயணத்துக்கு ஏற்ப அந்த கூண்டுகள் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. மிக முக்கியமா எந்தெந்த கப்பல்களில் இவற்றை அனுப்பி வைப்பது அப்படின்றது முடிவு செய்வதில் தான்
சூழ்கடல் முதுவனுக்கு பெரும் நெருக்கடி இருந்தது. அவர் வணிக உலகின் நியதியை அறிந்தவர் அல்லவா. எந்த நேரத்திலும் எது என்னவா மாறும் அப்படின்றத அவருக்கு தெளிவாவே தெரிஞ்சிருந்துச்சு. அதுவும் திசை காட்டும் ஒரு விலங்கு என்பது கடற்பயணத்துக்கு அச்சாணி போன்றது. இதனை அறிந்து பயன்படுத்தி பழக்கிய பின் உறுதியாக தன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதனால அளவற்ற நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட மட்டும்தான் அதை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருந்தாரு. அதே நேரத்துல எல்லா திசைகளிலும் செல்லும் கப்பல்களில் இந்த விலங்குகள் சென்றாகணும். சிறிய கலங்கள், பெரிய கலங்கள், நாவாய்கள், சீறி பாயும் தன்மை கொண்ட வங்கம் என பல வகைப்பட்ட கப்பல்கள்ல அவற்றை அனுப்பணும். அப்பொழுதுதான் இதனை முழுமையாக நம்மால கணிக்க முடியும். மிக தொலைவுல உள்ள தீவுகளுக்கு பெருங்கலங்களே போகுது. ஆனா பெருங்கலங்களை உடைய வணிகர்கள் ஏதோ ஒரு வகையில தன்னுடைய போட்டியாளராக வரும் வாய்ப்பினை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. எந்த நாட்டின் மன்னன் எந்த வணிகனை எப்பொழுது ஆதரிப்பான் அப்படின்றது யாராலையும் கணிக்க முடியாது. அரசியல் நிலை எப்பொழுதும் கடலை விட கொந்தளிப்பு மிக்கது, வணிகத்தை விட சூழ்ச்சி நிறைந்தது. அதனால எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு சூழ்கடல் முதவன் திட்டமிடுறான். இரளித்தீவுக்கும் தெங்கின் தீவுக்கும் செல்லவிருந்த பெரிய கலங்கள்ல தேவாங்கின் கூண்டு ஏத்தப்படுது. குசையின் தீவுக்கு பயணம் செல்ல இது பொருத்தமான காலம் அல்ல. அந்த கடல்ல அவ்வப்பொழுது வீசி செல்லும் காற்று கலங்களை எளிதில் திசை மாற்றம் செய்திடும். அதன் பின் கலங்களால் நிலை திரும்பவே முடியாது. ஆனா இப்போ தேவாங்கு நம்ம கூட இருக்கிறதுனால அந்த கவலை இல்லை. காற்றால் திசை மாறினாலும் மீண்டும் திசை அறிந்து கொள்வது எளிது. அதனால நம்பிக்கையோடு பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தன் தம்பியை அதுக்கு பொறுப்பாக்கினான். இருப்பதிலே பெரிய வங்கத்தை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னும் அனுமதி கொடுத்தான். வணிகம் எவ்வளவு சூழ்ச்சி நிறைந்தது அப்படின்றத குலசேகர பாண்டியன் சூழ்கடல் முதுவனை வச்சு சோதிக்கிறதும் சூழ்கடல் முதுவன் தன் தம்பியை வச்சு சோதிக்கிறதுமா நடந்தது. தான் பயணப்பட உள்ள நாவலர் தீவுக்கு திசையறிய எந்தவித உதவியும் தேவையில்லை. எல்லா காலத்திலும் கலங்கள் சென்று திரும்பும் எளிய வழி பயணம் அது. ஆனா அந்த பயணத்துக்கு கூட 4 தேவாங்கினை எடுத்து வச்சுக்கிட்டான் சூழ்கடல் முதுவன். யவனர்களுக்காக இன்றிரவு நடைபெற உள்ள விருந்துல வணிகர்கள் பலரும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இந்த நிகழ்வு முடிந்த பின்னால நாளை காலையிலிருந்து கலங்கள் எல்லாம் வைப்பூர் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு வெளியேற இருக்கு. சூழ்கடல் முதுவன் விருந்தில் கவனம் கொண்டிருந்த அதே நேரத்துல இன்னொன்னுத்திலையும் மிக கவனமா இருந்தான். தேவாங்கினை எடுத்து செல்ல தேர்வு செய்யப்பட்ட கப்பல்கள் இன்னைக்கு நள்ளிரவிலேயே புறப்படுவதற்கான ஏற்பாட்டினையும் செஞ்சிருந்தான். பேரரசர் விதித்த கட்டளைகள் மிக முக்கியமானவையாக இருந்துச்சு. முதல் கட்ட பயணம் முடியும் வரை இந்த தேவாங்குகளை எடுத்துட்டு போற விஷயம் பிற வணிகர்களுக்கு தெரியாம இருக்கிறது நல்லது அப்படின்றது பேரரசரோட கட்டளை. இரவு நெருங்குது. வைப்பூர் துறைமுகம் கணக்கில்லாத கலங்களால நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்குது. யவனர்களின் நாவாய்கள் நாளை புறப்படுவதற்காக ஏற்பாடாயிட்டு இருக்குது. பெரிய வடிவத்துல அசைந்தாடும் யவன நாவாய்களை பார்க்கறதே பேரழகு. துறையின் கரையில பாதி தொலைவுக்கு மேல யவன நாவாய்களே நின்றுட்டு இருந்துச்சு. அவற்றின் அகலமும் உயரமும் கரையிலிருந்து பார்ப்பவரை திகைக்க செய்யக்கூடியது. நெடுந்தொலைவு செல்ல வேண்டிய பயணமாதலால 2-3 பாய் மரங்களை கொண்டதா இருக்கும். கப்பலின் வலப்புறம் துறைமுக பகுதி, அதாவது துறைமுக மேடையை ஒட்டி நிறுத்த வேண்டிய பகுதி. இடப்புறம் மீகான் மேலேறி நின்று பார்க்கக்கூடிய கூம்பு வடிவ மேடை அமைக்கப்பட்டுள்ள பகுதி. பெருங்கப்பல்கள்ல இந்த மேடையின் உயரம் பாய்மரத்தின் உயரத்தில் 1/3 பங்கு இருக்கும். இது சிறு கலங்களில் ஏற்றப்படும் பாய்மரத்தின் உயரத்துக்கு நிகரா இருந்துச்சு. கலங்களின் முன்புறம் இருக்கும் சுக்கான் மேடையும் அதே போன்ற தன்மையுடையதுதான். பாய்மரத்தின் மேலிருந்து எங்கும் இழுப்பட்டு விடைத்திருக்கும் கயிறுகள் ஒரு கோணத்துல மீட்ட தயாராக இருக்கும் யாழ் நரம்புகள் போலவே காட்சியளிக்கும். கடலும் காற்றும் மீட்டியபடி மிதக்கும் ஒரு பயணம் தொடங்க ஏற்பாடாயிட்டு இருந்துச்சு. யவன கப்பல்களை தொடர்ந்து சாத்துக்களின் கலங்கள், அதாவது தமிழ் பேசும் வணிகர்களின் எண்ணற்ற கலங்கள் நின்றுட்டு இருந்துச்சு. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையுடையவை. கலங்களின் முகப்பில் பொறிக்கப்பட்ட வடிவத்தை வைத்து அவற்றிற்கான பெயர்கள் அமைச்சிருந்தாங்க. யானை, சிங்கம், குதிரை போன்ற எண்ணற்ற வடிவங்களை தாங்கியதாக அவற்றின் முகப்புகள் இருந்துச்சு. வனப்பேரிய இவ்விலங்குகள் எல்லாம் சீரும் கடல் அலைக்குள் தலை நுழைத்து மேலெழ காத்துட்டு இருந்துச்சு. வைப்பூர் துறைமுகத்துல இவ்வளவு கலங்கள் வந்து நிக்கிறது இதுவரை யாரும் காணாத காட்சி.
அதுவும் அது எல்லாமே அடுத்த ஓரிரு நாட்கள்ல புறப்பட ஆயத்தமாயிட்டு இருந்துச்சு. கலங்கள் புறப்பட போவதாக இருந்தால் அதுக்கு முன்னால செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்துச்சு. அருகில் இருக்கும் அருகங்குடி மக்கள் தான் இந்த பணிகளை முழுமையா செய்வாங்க. ஆனா ஒரே நேரத்துல இவ்வளவு கலங்களை அவங்க பார்த்ததே இல்லை. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா அது இருந்துச்சு. கலங்களை சரி செய்யும் திறன் வாய்ந்த தச்சர்களோட பணிகள் முடிஞ்ச பின்னால பொருள்களை ஏற்றும் பணி தொடங்குது. கலங்களின் தன்மைக்கு ஏற்ப ஓரிரு நாட்களோ வாரமோ கூட பொருள்கள் ஏற்றப்படும். கரை எங்கும் மனித கூட்டமும் வண்டி இழுக்கும் விலங்குகளும் நெரிசலில் சிக்கி திணறிக்கிட்டு இருந்துச்சு. கரையை விட நெரிசல் அதிகமான பகுதியா நீர்ப்பகுதி இருந்துச்சு. கலங்களை சுற்றி சிறு சிறு தோணிகளும் ஓடங்களும் பிரளி மர படகுகளும் நிறைய இருந்துச்சு. அந்த கலங்களை ஆயத்தம் செய்யறது எப்படி இருந்துச்சுன்னா, பட்டத்து யானைக்கு நடக்கும் ஒப்பனையை போன்றதுதான். பணி செய்ய அருகன்குடியில் இருக்கும் மக்கள் போதாததால பக்கத்தில் உள்ள பல ஊர்களிலிருந்து வந்து பணியாளர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இனிப்பு சாப்பிடும் குழந்தையின் வாய் முழுவதும் ஈக்கள் மொக்கிறது போல வைகையின் வாய் முழுவதும் கலங்கள் மொச்சிக்கிட்டு இருந்தது. இத பார்க்கவே கூட்டம் நிரம்பி இருந்துச்சு. எங்கும் தின்பண்டங்கள் விற்கிறதும் உற்சாக கொண்டாட்டமுமா இருந்துச்சு. அலையோசையும் பறவைகளின் ஓசையும் கூவி விற்கும் மக்களின் ஓசையும் ஒன்றினை ஒன்று விஞ்சக்கூடியதா இருந்துச்சு. வீசும் காற்றின் உப்பஞ்சாரல் மேனி தழுவியபடி விடாது வீசிக்கிட்டு இருந்துச்சு. யவன தேரல்கள் எளிய மனிதருக்கும் கிடைக்கும் வாய்ப்பு துறைமுகத்தில் தான் கிடைக்கும். புறப்பட போகும் பொழுது தமக்கு சிறப்பாக பணிவிடை செய்தவங்களுக்கு தேரல் குடுவைகளை அள்ளி வழங்கும் யவன வணிகர்கள் கூட இருக்கிறாங்க. 2 மாதம் நீண்ட மதுரையின் மணநாள் கொண்டாட்டம் தன்னோட கடைசி விழாவை வைப்பூர்ல வச்சு கொண்டாடப்படுது. திருமண விழாவில் பங்கெடுத்த வணிகர்கள் பலருக்கும் நன்மைகள் பல கிடைச்சது. புதிய அறிமுகங்களும் தொடர்புகளும் அவங்களோட கலங்களை அதிக அளவிற்கு பயணப்பட அழைச்சிருந்தது. எல்லா கலங்களும் ஏரா எனும் அடிமரத்தின் மீதே விழா எழும்பு போல இருபுறமும் மேல் நோக்கி கட்டப்பட்டிருந்துச்சு. அந்த கட்டுமானத்தை வாங்குகால் அப்படின்னு அழைப்பாங்க. வணிகம் தன்னை இணையில்லா வேகத்துடன் பெருக்கிக் கொள்ளும் குணத்தையே அடிமரமாக கொண்டது. அந்த அடிமரத்தின் மீது வைத்து கட்டப்படும் எண்ணிலடங்காத வாங்குகால்கள் தான் மிச்சம் இருக்கிற எல்லா நடவடிக்கைகளும். பங்கெடுத்த வணிகர்களின் அடிமரத்துக்கு வலு சேர்க்கும் நிகழ்வாக இந்த திருமணம் அமைந்தது அப்படின்னு மகிழ்ச்சி அடையாதவங்க யாருமே இல்லை. வாங்குகால்கள் செழிப்பாக அமைந்தத விருந்துல கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தரோட முகமும் சொல்லிட்டு இருந்துச்சு. விருந்து தொடங்கி இருக்கணும். யவனக்கோட்டையிலிருந்து கேட்கும் ஓசை அதைத்தான் சொல்லுது. அந்த ஓசை கேட்க தொடங்கிய உடனே துறைமுக மேடையில் இருக்கும் கலங்களின் பொறுப்பாளர்கள் தங்களை இறுதி கட்டத்துக்கு ஆயத்தப்படுத்த தொடங்குறாங்க. ஏன்னா விருந்திலிருந்து எந்த கணமும் தங்களின் உரிமையாளர்கள் புறப்பட்டு வரலாம். அவங்க வந்த உடனே கலங்களை நகர்த்தியாகணும். பணிகள் பெரும் விறுவிறுப்போட நடந்துகிட்டு இருக்கும் போது வரிசை வரிசையா கொண்டு வரப்பட்ட அடிமைகள் கலங்களில் ஏற்றப்படுறாங்க. அடிமைகளின் கை கால்களில் இது நாள் வரை இருந்த இரும்பு சங்கிலிகள் அகற்றப்பட்டு துளையிடப்பட்ட கட்டைகளில் 2 கைகளும் செருகப்பட்டிருந்துச்சு. துடுப்புகளை இழுக்க தோதாக வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அடிமைகள் வரிசையா கலங்களுக்குள்ளே அனுப்பப்படுறாங்க. அவங்கள வழிநடத்தும் பொறுப்பாளர்கள் துறைமுகம் தோறும் புது சாட்டைகளை மாற்றுவது வழக்கம். தோலும் விலங்கின் நரம்பும் மரத்தின் நரம்பும் பின்னியபடி நீல் சாட்டை செய்யும் தச்சுக்கூடம் அருகன்குடியில 3 இருக்கு. ஆனா இப்போ அங்க ஒரு சாட்டை கூட இல்ல. எல்லாமே வித்து தீர்ந்துருச்சு. மீன்கள் துள்ளி எழ கூட இடைவெளியற்று கலங்கள் நின்றுட்டு இருந்துச்சு. ஆனா எல்லாரோட பார்வையும் குவிந்து கிடந்தது ஒரு களத்தின் மீதுதான். அதன் உயரமும் அகலமும் துறைமுகத்தை ஆண்டுகிட்டு இருந்துச்சு. அதற்கான வேலைகளை செய்ய மட்டுமே எண்ணற்ற பணியாளர்கள் இருந்தாங்க. அதுதான் கடல் பயணத்தின் சாகச தளபதியான ஹிப்பாலஸின் ஆவாய். அந்த கப்பல் இந்த துறைமுகத்துக்கு வந்து பல நாள் ஆகியிருந்துச்சு. ஆனா இத்தனை நாள்களும் இரவில ஒரு சில விளக்குகள் தான் அதுல ஏற்றப்பட்டிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இரவு எந்த கணத்திலும் சாகச தளபதி ஹிப்பாலஸ் கப்பலுக்கு வந்து சேருவான் அப்படின்றனால அனைத்து விளக்குகளும் ஏற்றப்பட்டிருந்துச்சு. அந்த காட்சியை காண்பவர் யாராலுமே கண்களை விளக்கவே முடியல. அலைகளுக்கு நடுவே ஒரு அரண்மனை மிதந்துட்டு இருக்கிறது போல இருந்துச்சு அந்த காட்சி. வைகை தனது மேனியெல்லாம் ஒளியை கொண்டு வந்து கடலில் கலப்பது போல் தோணுது. ஹிப்பாலஸின் கப்பல்ல அடிமைகள் எல்லாரும் ஏற்றப்பட்ட உடனே அந்த கதவை பொறுப்பாளன் மூட தொடங்குறான். அது அடிமைகளை ஏற்றுவதற்கான கதவு.
இனிமே அடுத்த துறைமுகத்தில் தான் அதை திறப்பாங்க. கதவை பொறுப்பாளன் மூடிய போது ஒருவன் வேகமா ஓடி வந்து சொல்றான், இந்த புதிய அடிமைகளையும் உள்ளே அனுப்பு. அவன் திரும்பி பார்க்கறான். கருங்கொள்ளையர்களுக்கு இணையான உடல்வாகு கொண்டவர்களாக அவங்க இருந்தாங்க. வந்தவன் சொல்றான், பாண்டிய நாட்டின் பரிசு பொருளா நம் தளபதிக்கு வடிமைகளை தந்துள்ளனர். அவன் மேலும் கீழும் பார்க்கறான். கைகளில் இருந்த இரும்பு சங்கிலி கழற்றப்பட்டு துளையிடப்பட்ட மரக்கட்டைகள் செருகப்பட்டிருந்துச்சு. போதுமான அடிமைகளை உள்ளே அனுப்பி முடித்து விட்டேன். சரி, இவங்களை மேல்தளத்துக்கு கொண்டு போ அப்படின்றான். வந்தவன் அவங்கள மேல்தளத்துக்கு அழைச்சிட்டு போறான். புதிதா வந்துள்ள அடிமைகளை சோதனை செய்ய எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. கப்பல் பயணிக்கும் போது பேரலைகளுக்கு நடுவே அவங்கள மேலிருந்து தூக்கி எறிவது அதுல ஒரு வகை. வீசப்பட்டவன் கடலில் மூழ்காமல் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறான் அப்படின்றத பொறுத்து அவனை மீண்டும் கப்பலில் ஏற்றலாமா அல்லது அப்படியே கடலுக்குள்ள விட்டுடலாமா அப்படின்றத கூம்பு வடிவ கூண்டின் மேலிருந்து மீகான் முடிவு செய்வான். திரையர் கூட்டம் நாவாயின் மேல் தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மீகானின் மேடை அருகே நிறுத்தப்பட்டாங்க. அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். திரையர்கள் யவனர்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்களா இல்ல கடல்ல விழுந்து சாவுறாங்களா அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது விடியல் பிளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.